இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை படத்தில பார்த்தீங்கன்னா, குஷ்பு வந்து குளிக்கும்போது உள்ள போயிட்டு, "ஐய்யய்யோ! கடவுளே! 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 கடவுளேன்னு" சொல்லுவார்ல. அந்த மாரியான ஒரு லைட்டர் வெயிட் பேட்டர்ன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு படிக்காதவன்னு ஒரு படம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்றது? அம்பிகா வந்து சாராயம் கடத்திட்டு போவாங்க, வயித்துல கடத்தி. அப்ப ரஜினிகாந்த் ஆட்டோ வந்து ஏதாவது தப்பு பண்ணா ஓடாது. அதுக்கு மேல நின்றும். லட்சுமி. ஆமா, அம்பிகா வந்து லட்சுமி அந்த ஆட்டோ பேரு. அம்பிகா வந்து அந்த ஆட்டோல ஏறுனோன, அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது. கார். ஆமா, ஆட்டோ. ஆமா. ஆட்டோவா? காரா? கார் காரா? கார் ஸ்டார்ட் ஆகாது. கார் ஸ்டார்ட் ஆகாதுன்னோன பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து, "என்னமோ தப்பு இருக்கே! லட்சுமி ஸ்டார்ட் பண்ணு. லட்சுமி ஸ்டார்ட் ஆகு லட்சுமி" அப்படின்னுவாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்டார்ட்டே ஆகாது. அப்போ வந்து அவர் சந்தேகப்படுவார் அம்பிகா கிட்ட. இல்ல என் லட்சுமி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாரியெல்லாம் ஒரு காமெடி பண்ணுவார் ரஜினி. அந்த மாரி ஒரு படம் வந்து நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்து எப்படின்னா, இந்த பாஷா, படையப்பா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரஜினி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே ரொம்ப எப்படி சொல்கிறது, வெட்டு குத்து அந்த மாதிரியே படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு லைட்டர் வெயிட்டில் ஒரு படம், முந்தி நம்ம 80களில் நடித்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ரஜினிக்கும் ஒரு ஆசை இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு படத்தை இயக்கிறதுக்கு ஹியூமர் சென்ஸோட ஒரு இயக்குனர் வேணும். அது சுந்தர் சி.